தேவன் சுதந்தரிப்பதற்கு வயது ஒரு எங்களுக்கு ஒரு தடை அல்ல. Age is not a restriction to receive the things that God has. எனக்கு நீ வயசு போயிடுது. To say, oh my age is gone. பிள்ளைகள் பார்த்து கொள்ளட்டும். Now the kids can look after that. என்னத்தை செய்வதென்று சொல்லி ஒரு நாளும் அந்த அறிக்கை பண்ண கூடாது. You should never confess that with your mouth. என்னுடைய இருதயத்திலே சுவாசம் இருக்கும் வரைக்கும் தேவனுடைய சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் நான் சுதந்தரிப்பேன். Hallelujah. Until I have breath in my lungs, I will receive the promises that God has given to me. அந்த மாதிரி சிந்தை உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா if this thought is in your mind, உங்களுக்கு நோய் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. there will be no pains that come in your body. நீங்கள் பலவீனப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது. You will not be weakened. நீங்கள் தாமே தரித்திரராகுவதற்கு வாய்ப்பே கிடையாது. There's no way you will be poor. உங்களுடைய வாழ்க்கையில எந்த சோதனையும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. There's no way that you will be tested in such a way. எந்த நாளும் அறிக்கை பண்ணுவீர்களாக. If you confess every single வாயில இந்த சிந்தையில நான் இளமையாய் இருப்பேன், ஊழியத்தை செய்வேன், இன்னும் சுதந்தரிப்பேன், தேசத்தை கட்டுவேன், எழுப்புதலை பார்ப்பேன் என்று சொல்லி நாளாந்தரம் நான் எதிர்பார்க்கிறபடியே கர்த்தர் என்னுடைய இளமையை புதுப்பிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். I confess with my mouth and I think every day I am young, I will see a revival, I will build the kingdom of God. God gives me his strength that I might do according to my belief. மனுஷனுடைய சிந்தை எப்படியோ how a man's thought is, அப்படியே தான் மனுஷன் வாழுவான். so is he, the Bible பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், Lord Paul says, நான் என்னுடைய சரீரத்தை அடக்கி ஆளுகிறேன். I press down and I beat my body into submission. Hallelujah. சரீரத்திலே பலவீனத்தை கர்த்தர் வரவிட மாட்டார். The Lord will not let weakness come to your body. தேவனுடைய வாக்கை எனக்கு முன்பாக நான் வைப்பேன் ஆயிருந்தால், if I keep the promise of God in front of me, சரீரம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. my body is nothing. என்னுடைய எண்ணிக்கை ஒன்றும் கிடையாது. My count is nothing. என்னுடைய பொருளாதார ஸ்திரங்கள் ஒன்றும் கிடையாது. My financial strength is nothing. சத்துருடைய தடைகள் ஒன்றும் கிடையாது. The acts of the enemy is nothing. தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. Because the word of God does not lie. நான் நீதிமானாய் இருக்கிறபடியாலே, and because I am righteous, அந்த வார்த்தையும் நானும் இணைவேனாய் இருந்தால், because that word and I are united, கர்த்தர் சொன்னதை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். God will accomplish what he says. விசுவாசத்தால் கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. Clap your hands and glorify God. ஹalleluya சொல்லுங்க.